ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் அடிக்கடி இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி படம் வர்றது நல்லது. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ஆப்லர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆப்லர் HD கனடா சேனல். நான் உங்க விஜய் சௌமியா. கார்த்தி அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் வந்து ரொம்ப நேச்சுரலா இயற்கையா ஆமாம் அந்த மாதிரி இருக்குது, அது நல்லா இருக்குது. கமல்ஹாசன் சார் ஒரு சீனில் ஒரு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது படம்? காமெடி சென்ஸ் நிறையா இருந்தது. 3 மணி நேரம் இருந்தது. ஏதாவது லேக் இருந்ததா? தமிழை பற்றி நிறைய சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஊருக்குலாம் வந்துட்டு நிறையா போகணும் அப்படின்னு சொன்னாங்க, அதை மென்ஷன் பண்ணாங்க. அவ்வளோதான். அவங்க 2 பேர் காம்பினேஷன் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்ரீதிவ்யா அவங்க சின்னதாக கேரக்டர் பண்ணால் கூட பெருசாக நல்லா வெளில தெரிஞ்சுது, அவ்வளோதான். 3 மணி நேரம் ஏதாவது லேக்கிங் இருக்கு? இருந்தது, நல்லாவே இருந்தது. சில சீன்ஸ்லாம் எதுக்கு வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்படின்றது எந்த சீனுமே கிடையாது. தேங்க்யூ. மெய்யழகன் ஓகே, 2 பேர் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, பார்க்க புதுசாக இருந்துச்சு. ஸ்டோரி அந்த கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது, ஒரு நியூ ஸ்டெப்பு, ஃபீல் குட்டான மூவி. 3 மணி நேரம் பெருசாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. காமெடி பயங்கரமாக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானா? சரிடா, பார்க்கலாம் ஒரு வாட்டி, அவ்வளோதான். 3 மணி நேரம் படம் லேக்காக இருந்துச்சு. அவ்வளோலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. காமெடிலாம் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு படம் நல்லா தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் அடிக்கடி இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி படம் வர்றது நல்லது. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. 2 பேர் காம்பினேஷன் எப்படி? ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சின்ன சின்னதாக ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா இருக்கு. லேக்கிங் ஏதாவது இருந்துச்சா? செகண்ட் ஹாஃபில் லைட்டாக லேகிங்காக இருந்துச்சு, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குண்ணா. 3 மணி நேரம் ஏதாவது லேக் இருந்துச்சா? இல்லை கமல்ஹாசன் சூப்பராக அடிச்சிருந்தாரு. அஜித்தே கடவுளையும் கத்துறா. மெய்யழகன் தான் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்ல காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? ஃபீல் குட் மூவி. நீங்கள்லாம் வெளியே கேட்காம நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு, பாருங்க. ரொம்ப எப்படி ஓகேவா இருந்துச்சு. அவ்வளோ ஆமாம், லைக் எப்படின்னா டைட்டில் கார்டே லாஸ்ட்ல தான் போடுறாங்க. அந்த பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ பெருசாக வந்து எதுக்கு படம் எப்படின்னா கான்செப்டே இல்லாத மாதிரி தோணுது. வேற நல்லா 3 மணி நேரம் பெருசு படமா இருந்தா எப்படி இஷ்டப்பட்டு எதுவுமே பார்க்கல. சரி ஓகே, படம் டிக்கெட் எடுத்துட்டு வச்சே போகணும், அதுதான். நிறைய பேர் காமெடியா இருந்துச்சு. நான் காமெடி ஒரு காமெடியும் இல்லை, எமோஷனல் இருந்துச்சு. கார்த்தியோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. பட் அவருக்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. பட் மற்றபடி வந்து எப்படி சொல்றது, பார்க்குற அளவுக்குலாம் படம் கிடையாது. ஸ்ரீதிவ்யா ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆமாம், அவங்களும் செம்ம ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த ஸ்க்ரீன் டைம் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அவங்களது. கமல்ஹாசன் அந்த பாட்டு பாடிட்டு சொன்னாங்க. அதுலையா? சாரி, கரெக்டாக கவனிக்கலண்ணா. அதில் சாங் இருந்ததுன்னே எனக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அவங்க எமோஷனோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஒழுங்குமே தெரியல. படத்துல என்னதான் சொல்ல வராங்க? எனக்கு கரெக்டாக தெரியலையே. எனக்கு அதாச்சும் கான்செப்ட் அந்த பேருக்காக பார்க்குற மாதிரி இருந்துச்சு, எனக்கு வேற ஒன்றுமே இல்லை. பட் வந்து கார்த்தியோட அந்த அஃபெக்ஷனுக்காக வந்து சொல்கிறேன். ஹைப்பு கூட இந்த படம் வந்ததே தெரியாதுங்க எனக்கு. கார்த்தி செம்மையாக பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த ஊர் அவருக்கு தான் அந்த ஊர் கேரக்டர் சும்மா நல்லா பண்ணுவார். நிறைய சொல்லுங்க, கம்மியா. அதான் அந்த ஊர் கேரக்டர்லாம் கார்த்தி சும்மாவே நல்லா பண்ணுவார், சூப்பராக பண்ண. ஸோ அவருக்கு அந்த எடுத்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க காம்பினேஷன் அண்ட் ஸ்ரீதிவ்யா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் வாஸ் ரியலி நைஸ். ட்ரைலர் பார்க்காம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை, படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்ல படம் தான். கேப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசுவேன். இல்லை ஆக்சுவலி ஃபீல் குட் மூவி, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நல்ல கான்வர்சேஷன் மூவி. ஒரு எப்பவும் போல் ஒரு ஆஸ் யூஷுவல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸ்லாம் இன்னும் தமிழில் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்சுவல் மலையாள சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபீல் குட் மூவிஸ்லாம் இன்னும் நிறைய வரணும். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ இதுடன் சொல்லிக்கொண்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த மெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு மக்கள் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் நீங்களே கேட்டிருப்பீங்க. ரொம்பவே யதார்த்தமாக ஊர் சைட்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி மாறாமல் எடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் தென் பை ஃப்ரம் விஜய் சௌமியா அண்ட் கேமராமேன் கலைமணி.